இன்னைக்கு புதினா சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது வந்து தக்காளி கூட சேர்த்து தான் நான் பண்ண போறேன். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 5-6 போல தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 கைப்பிடி போல புதினா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் காயப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதுல பூண்டு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்ப புதினாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். புதினா கருவேப்பிலை போட்டு கொஞ்சமா வதக்கியாச்சு. இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வதங்கியாச்சு. இப்ப இந்த பொடி எல்லாம் போட்டுக்கலாம். புளியும் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கி வச்சிருந்தது நல்லா ஆறிடுச்சு. இதை ஜார்ல கொட்டி நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுருக்கேன். இப்ப இதை தாளிச்சுக்கலாம். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, அரைச்சிட்டு வந்ததை கொட்டிக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விடுறேன்.
உப்பு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். சட்னி நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.